விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த அந்த மக்கள் சந்திப்புல பேசியிருப்பாரு. திமுக தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி அமைத்ததாக வரலாறே கிடையாது. அவர்கள் இப்படி ஒரு வரலாற்றை அவர்கள் பதிவு செய்ததே கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு. அதற்கு திமுக தரப்பினர் என்ன மாதிரியான பதிலடி கொடுத்திருக்காங்க? இல்ல இல்ல இல்ல, திமுக 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்திருக்கிறது, அதற்கான வரலாறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திமுகவினர் இன்னைக்கு போட்டு ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில நம்ம விரிவாக பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் நடந்த கூட்டத்தில் பேசுறாரு. திமுக 2 முறை தனித்து கூட இல்லைங்க, 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்ததாக வரலாறே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசியிருப்பாங்க. அந்த வரலாறு உண்மையாகவே யாருக்கு சொந்தமானதுன்னா அதிமுக தான். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போதும் தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். அப்ப தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக ஆட்சியை அமைத்தது வரலாறு என்பது அதிமுகவை தவிர்த்து வேறு யாருக்கும் கிடையாது. அதனாலதான் சொல்றோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இந்த தடவை ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்த 15 வருஷத்துக்கு அவரை சீட்ல இருந்து நகர்த்தவே முடியாது. மிக பெரிய ஒரு ஆளுமையாக அவர் உருவெடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எங்களுக்கு. சரி, திமுகவினர் இதுக்கு என்ன உருட்டு விட்டுறாங்க? விஜய் பொய் சொல்றாருங்க. விஜய் சொல்றது பச்சை பொய்ங்க, அப்பட்டமான பொய்ங்க. திமுக தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்திருக்கிற வரலாறு இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவனுங்க எதை தூக்கிட்டு உருட்டுறானுங்க இந்த திமுக காரணங்கன்னு பார்த்தா, 1967 நமது அறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு வருகிறார். அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்ததில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிரச்சாரமும் ஒன்று. முழுமையா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம்னு சொல்ல மாட்டேன், இவருடைய காரணம் ஒண்ணு. அப்ப அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பீடத்துல அமர்கிறார். 1969 அண்ணா அவர்கள் மறைந்து விடுகிறார். அதாவது ஆட்சிக்கு வந்த 2 வருடத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து விடுகிறார். அவர் மறைந்த உடனடியாக பிப்ரவரி 4 வாக்குல நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இடைக்கால முதல்வராக பதவியேற்கிறார். எப்படி இடைக்கால முதல்வராக அவர் பதவியேற்றது 4 அப்படியே பிப்ரவரி 10 ஒரு 6 நாள் கேப்ல கருணாநிதி அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ இவனுங்க சொல்லுவானுங்கல்ல, கருணாநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு. கிடையாது, கருணாநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி திமுக காரணம் சொல்லுவானுங்க ஆக்சிடென்டல் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ஆக்சிடென்டல் சிஎம் யாருன்னா அது கருணாநிதி தான் ஆக்சிடென்டல் சிஎம். ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த உடனே நாவலர் நெடுஞ்செழியன் தான் இடைக்கால முதல்வராக பொறுப்பேற்கிறார். அவர் தான் வயதில் மூத்தவர், அரசியலில் மூத்தவர், அவர் தான் கட்சியிலேயும் சீனியர், அவர் தான். அப்ப கருணாநிதி எப்படி முதல்வராகிறார்? நாவலர் நெடுஞ்செழியனை ஓரம் கட்டிட்டு இவர் எப்படி முதல்வர் ஆகிறார் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குல்ல, அதை இந்த தலைமுறை மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கருணாநிதி முதலமைச்சர் ஆனார், எப்படி இந்த குடும்பத்துக்கிட்ட இந்த கட்சி சிக்கனது அப்படின்னு. கருணாநிதி அவர்கள் தான் முதல்வர் ஆக வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீதாயா முதலமைச்சரா அடுத்து உட்கார்ற, அவரு எம்ஜிஆர் நினைச்சிருந்தாருன்னா அவர் முதலமைச்சரா அப்பயே உட்கார்ந்து இருக்க முடியும். திமுகவுல அவரை எதிர்த்து அன்றைக்கு நல்ல களமாடக்கூடியவர்கள் யாரும் அவருடைய செல்வாக்குக்கு எதிராக, அப்போது இருந்த மக்கள் செல்வாக்கு இருக்கும், கட்சி நிர்வாகிகள்கிட்ட செல்வாக்கு இருக்கட்டும், அவருடைய செல்வாக்குக்கு நிகராக அன்றைக்கு யாரும் இல்லை திமுகவுல. அறிஞர் அண்ணா மறைந்த பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகரான செல்வாக்கு பெற்றவர்கள் யாரும் இல்லை திமுகவுல. இருந்தாலும் நாம நடிகராக இருக்கிறோமே என்ற பெருந்தன்மையில தான் சரி கருணாநிதி நம்முடைய நண்பராக இருக்கிறாரே என்று சொல்லிதான் கருணாநிதியை கன்வின்ஸ் பண்ணி அவரை கூட்டிட்டு நீ முதலமைச்சரா உட்காருன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கை காட்டியதால் தான் கருணாநிதி முதலமைச்சரானார் 1969. அப்போ ஆக்சிடென்டல் சிஎம் யாரு? கருணாநிதி. அவரை சிஎம் நாற்காலில் உட்கார வைத்தது யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கான ஆதரவை திரட்டியது யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட பிச்சை தான் கருணாநிதிக்கு முதலமைச்சர். அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாபெரும் வரலாற்றை தவறை செய்தார். இன்றைய வரைக்கும் அந்த தவற்றுல தமிழ்நாடு சிக்கி தவிக்கிறது. அப்போ இந்த குடும்பத்திற்கு திமுக கட்சியை கொடுத்ததுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட பிச்சை அது ஒரு தவறுன்னு கூட நான் சொல்லுவேன். கருணாநிதி இப்பேற்பட்ட விஷம் கொண்டவனாக இருந்திருப்பான் என்று தெரிந்திருந்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிச்சயம் இதை செய்திருக்க மாட்டார். இதை நாங்க சொல்லல, கருணாநிதியே சொல்றாரு. 2010 சட்டப்பேரவையில கருணாநிதியே சொல்றாரு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல என்ன முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்தது
எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் தான் எங்களுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவிலாம் நீங்க முதலமைச்சர் ஆக வேண்டாம், நாவலர் நெடுஞ்செழியன் தான் மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறாரு, அவர் இருக்கும்போது நீங்க எப்படி அமைச்சராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி குடும்பத்துல இருக்கிறவங்களே தடுத்திருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் 3 நாட்கள் தொடர்ச்சியாக கருணாநிதி வீட்டுக்கு போய், யோ நான் சொல்றேன்யா, நீ தான் முதலமைச்சர், உனக்கான ஆதரவெல்லாம் நான் திரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களையும் கன்வின்ஸ் பண்ணது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கன்வின்ஸ் பண்ணி தான் கருணாநிதியை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சாரு. அப்ப யாரு கிங் மேக்கர்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கு அந்த திமுக இயக்கத்திற்கு கருணாநிதியை கொண்டு வந்து அந்த இடத்துல அமர வச்சது என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய போட்ட பிச்சை. அதன் பிறகு 1971 தேர்தல் அறிவிக்கிறாங்க. இப்போ 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆட்சி நடக்கணும்ல, ஒரு ஆட்சியினுடைய காலம் 5 வருஷம். அப்போ 1972 தான் தேர்தல் வந்திருக்கணும். எதுக்காக 1971 ஒரு தேர்தல் வருது? இதை யாராவது செஞ்சு பாத்தீங்களா? அப்பதான் கருணாநிதி மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார். 1967 அறிஞர் அண்ணா இருந்த போது திமுக ஆட்சிக்கு வந்தது. மீண்டும் 1971 கருணாநிதி இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்தது. இதுல இருக்கக்கூடிய அந்த டிஃபரெண்ட் வித்தியாசத்தை பார்க்கணும் நீங்க. கருணாநிதியால் தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்க முடியவில்லை, புரியுதுங்களா? அப்போ திமுக 1971 எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ஒரு காரணம் இருக்கிறது. அப்போ திமுக யாரை எதிர்த்து அரசியல் செய்ததுன்னா காங்கிரஸை எதிர்த்து அரசியல் செய்தது. அப்போ 1971 காலகட்டத்தில் காங்கிரஸ் இரண்டாக பிளக்கிறது. ஒன்னு ஸ்தாபன காங்கிரஸ் ஆகவும், ஒன்னு இந்திரா காங்கிரஸ் ஆகும். அப்ப இந்திரா காந்தி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, பாராளுமன்றத்தை கலைத்து விட்டு தேர்தலை திரும்ப சீக்கிரம் நடத்துறாங்க. அப்பெல்லாம் என்னன்னாக்க பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்னா நடக்கும். அது போலதான் அப்படி நடத்தும் பொழுது தமிழ்நாட்டிலும் சட்டமன்ற தேர்தல் முன்கூட்டியே வருது. அப்போ திமுகவும் இந்திரா காங்கிரஸும் என்ன உடன்பாடு வச்சுக்கிறாங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடட்டும், நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸுக்கு நாங்கள் கூடுதல் இடம் ஒதுக்குறோம், நீங்க இந்திரா காங்கிரஸ் நீங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டாம், எங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுங்க, உங்கள் ஓட்டு எங்களுக்கு வரட்டும் அப்படின்னு கருணாநிதி ஒரு டிமாண்டை வைக்கிறார். அதற்கு ஒப்புக்கொள்ள வைப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ 1971 கருணாநிதி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிரச்சாரம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிரச்சாரம். இன்னொன்று, காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டு கிடந்தது. இன்னொன்று, இந்திரா காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து விட்டு திமுகவுக்கு ஆதரவு தரணும் அவங்க அந்த நிலைப்பாட்டை எடுத்தது. ஒருவேளை அவங்களும் போட்டிட்டு இருந்தாங்கன்னாக்க அப்போ தெரிஞ்சிருக்கும் கதை. அப்போ கருணாநிதியால் தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி அமைக்க முடியவில்லை. 1967 அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு 1971 சீக்கிரமா ஒரு தேர்தலை கொண்டு வந்தாங்கல்ல, அதுல ஆட்சி அமைப்பதற்கான காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிரச்சாரம். ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார். கருணாநிதிக்கு முன்னாடி மூத்த தலைவர் 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் ஓரம் கட்டிட்டு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு. அப்ப கருணாநிதியே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாருன்னா அப்ப எந்த அளவிற்கு மக்கள் செல்வாக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த செல்வாக்கெல்லாம் இப்படியே போகுதே, நம்மளே கொண்டு வந்து உட்கார வச்சது எம்ஜிஆர் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாளில் திட்டம் தீட்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது பழி போடப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். இப்ப புரியுதுங்களா? அப்போ திமுக 2வது முறை ஆட்சி அமைத்ததற்கான காரணம் இதுதான். அதுவும் தேர்தல் முன்கூட்டியே நடத்தப்பட்டது. கருணாநிதி என்பவன் ஒரு ஆக்சிடென்ட் முதல்வர். கருணாநிதியால் தொடர்ச்சியாக 2 முறை இந்த ஆட்சி அமைக்க முடியவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தான் 2வது முறை ஆட்சி அமைக்கப்பட்டது. அப்ப அது முழுக்க முழுக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய ஆட்சி, திமுக இல்ல. திமுகவுக்கு அந்த வரலாறே கிடையாது, 2 முறை ஆட்சி அமைத்த வரலாறு. இங்க காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது. ஒரு காங்கிரஸ் இங்க போட்டியிடல, ஒரு காங்கிரஸ் இங்க போட்டியிட்டது, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம காங்கிரசுடன் அப்பொழுது ராஜாஜி இருக்கார் இல்லைங்களா, அவங்க போய் இந்தாண்ட கூட்டணி வச்சாங்க. அந்த எதிர்ப்பு வாக்களை இவர்கள் சம்பாதித்து விட்டார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த பிரச்சாரம். அப்போ இதை, இந்த வரலாறு இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம 1971 ஏன்னா 69 கருணாநிதி முதல்வர் ஆன உடனே 1971 மீண்டும் தேர்தல் வரும்பொழுது இவர்கள் சரியாக காய் நகர்த்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதிக்கு வேற யாரும் தொந்தரவா வந்துடக்கூடாது, நாம உட்கார வச்ச ஆளாச்சே, தொந்தரவு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் கரெக்டாக காய் நகர்த்தி சபாநாயகராக இருந்த அப்பொழுது சபாநாயகராக இருந்த ஆதித்தனாரை அமைச்சராக மாற்றிவிட்டு சபாநாயகராக வேறொருவரை அங்க நிற்க வைத்து முதலமைச்சர் வேட்பாளருக்கு
எந்த பங்கமும் வராமல் பார்த்து கொண்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் காட்டிய வழியில் தான் அனைந்த தேர்தலே நடைபெற்றது. அதனால்தான் திமுக அப்பொழுது ஜெயித்தது. அறிஞர் அண்ணாவினுடைய புகழால 1967 ஜெயிச்சாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகழால 1971 ஜெயிச்சாங்க. அவ்வளவுதான். இதுல கருணாநிதி குடும்பத்திற்கு துளி கூட பங்கு கிடையாது. கருணாநிதிக்கு முதலமைச்சர் பதவி என்பதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட பிச்சை. இதை நாங்கள் சொல்லவில்லை, கருணாநிதி அவர்களே 2010 சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அவரே சொல்லியிருக்காரு. போய் எடுத்து பார்த்துங்க. நன்றி.